Hi friends, welcome to SS Infotech. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆதார் பான் கார்டு எப்படி நம்ம ஃபைன் கட்டி லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபைன் கட்டி லிங்க் பண்றதுனா இப்போ ரீசன்ட் டேஸா வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆதார் அண்ட் பான் லிங்கை வந்து பாத்தீங்கன்னா இலவசமா பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. சோ அந்த காலக்கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபைன் அப்படினு சொல்லி இப்போ அந்த காலக்கெடுவும் முடிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன் கட்டி நீங்க வந்து லிங்க் பண்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து நிக்குது. ஸோ மார்ச் 31 வரைக்கும் தான் அதோட லிமிட் அண்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 1000 ரூபாய் கட்டி நீங்கள் லிங்க் பண்ணலைன்னா இந்த ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தி ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் ஃபைன் கட்டி நம்ம எப்படி அந்த பேனை வந்து நம்ம ஆதாரோட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் வந்து இ-ஃபைலிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா e-portal.incometax.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் லிங்க் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறக்க இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஹோம் பட்டன் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் டைரெக்டாக வந்து அந்த லிங்க் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அது மூலிமா டைரெக்டாகவும் நீங்கள் அந்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ரிட்டர்ன் இருக்கும், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நம்ம அதை தான் நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ளே போக போகிறோம். அடுத்ததாக லிங்க் ஆதார்ன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஆதார் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க பேன் கார்டு வந்து ஆதாரோட லிங்க் ஆயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அது லிங்க் ஆகலைன்னா அதை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இங்கே ஃபர்ஸ்ட்லேயே இருக்குல்ல இந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஆதார் நம்பர் ரெண்டுத்தையுமே நீங்கள் போட்டுட்டு இங்கே வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் நம்பரை வந்து கிளியராக டைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. ரெண்டுமே டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாப்அப் மெசேஜில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு வந்து ஆதாராக கூட லிங்க் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் மறுபடியும் திரும்ப வாங்க போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேயே லிங்க் ஆதார்ன்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே அந்த லிங்க் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் பேன் அண்ட் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேன் அண்ட் ஆதார் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு, இப்போ வேலிடேட் கொடுத்துடலாம். ஒன்ஸ் இது வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா if the payment is not done for Aadhar PAN linking kindly complete the fee payment of 1000 in a single challan போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட மெசேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நான் இப்போ டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோட மெயின் பேஜுக்கு போயிடுறேன். இங்கே வந்து கண்டினியூ டு பே த்ரூ இ-பே டேக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுடைய பேன் அண்ட் கன்ஃபார்ம் பேன் ரெண்டுமே கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட வேண்டியது இருக்கும். தெளிவாக இதை வந்து நீங்கள் இந்த காலம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷனும் நீங்கள் வந்து கிளியராக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கண்டினியூ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகிற ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓடிபி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் வந்து வேலிடேட் ஆகிருக்கும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு த்ரூ மொபைல் ஓடிபி கிளிக் கண்டினியூ டு மேக் நியூ பேமெண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த பேன் வந்திருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் மட்டும் இதில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த பேன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்கம் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபீ ஆர் அதர் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, நம்ம அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ரொசீட் இருக்குல்ல, அதை கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் கேட்கும். ஸோ அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 to 24 செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டைப் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஹெட்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ண உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரெசிப்ட்ஸ் 500 அப்படின்னு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்லேயே அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 000 வந்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ டேரெக்டாக இதை வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அது கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு இந்த பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு,
பே அட் பேங்க் கவுண்டர், நெஃப்ட், அப்படி இல்லைனா பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எது கன்வென்ட்டான பேமெண்ட் மெத்தடோ நீங்கள் அது மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் வந்து என்ன நெட் பேங்கிங் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். டேரெக்டாக வந்து பே நவ் வந்துருச்சு. நம்ம டேரெக்டாக அதை கொடுத்துட்டு பே பண்ணிடலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க்னு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து கேவிபி செலக்ட் பண்ணதுனால எனக்கு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேவிபியோட மர்ச்சன்ட் சைட்டுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் ஐடி எல்லாமே போட்டு டீட்டெயில்டாக வந்துருச்சு. நான் கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ என்னோடய லாகின் பேஜுக்கு நான் போயிடுறேன். இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்கிங் ப்ராசஸ்க்கு ஸ்டேஜுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ட்டை வந்து நீங்கள் எங்கள் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கூட ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மறக்காமல் இது போல் மேலும் நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS Infotech.